வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும், அனைத்து செல்வங்களும், அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள் ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அப்போ இப்போ என்ன நடக்க போகிறது, இனி என்ன நடக்க போகும், இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள்? ஏங்க கேட்குறீங்க? பிள்ளை படித்தாங்க, நல்லா தாங்க படித்தாங்க, அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் நன்றாக கவனியுங்கள், உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போறது இந்த ஆவணி மாதத்துல. இன்னொரு பிரச்சனையே என்ன, எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது? அந்த ஆவணி மாதம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம். ராத்திரும்பலும் பாடுபடுறார் என் வீட்டுக்கார். காசு எவ்வளவோ போட்டார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஏதாவது பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல. இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா, தொழில் நடத்தலாமா தெரியல. நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமையப் போகின்றது. அந்த கவலையும் விடுங்க. இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் வச்சு அந்த சொத்து முடிக்க முடியாம. ஏன் கேட்குறீங்க? கூட பிறந்ததுகளே இடையூறு ஆகி போச்சுங்க. அவன் தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன். அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன செய்யணுமோ அத்தனை பண்ணிட்டான். அந்த பிரச்சனையும் முடிய போகுது. ஒரு கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு. இந்த ஆவணியில பிளான் பண்ணியிருக்கோம், நிச்சயமா நடக்கும். இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம். ஆட்சி மட்டுமல்ல, சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளி கிரகம். சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம். அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பதவி, அதிகாரத்துவம் அந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன், அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கிடைக்கும். இந்த ஆவணி மாசம் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் ஆட்சி வருகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய
அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனால் அவர் செய்கின்ற தொழில், அவர் கடைக்கு போனால் தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும், உலகம் பூரா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம், தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம், வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம், புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம். வீடு எப்படி கட்டிவிட்டோங்க, ஓரளவு முடிச்சுட்டோம். அந்த பால் காய்ச்ச முடியல, பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம், பால் காய்ச்சிடலாம். ஒரு கடைசி லோனு சாங்ஷன் ஆகாம நிற்கிது. அந்த கடைசி லோனு கைக்கு வந்தால் தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும். ஆயிரம் என்ன கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு சூரியன் அரசாங்கத்துக்குரிய கவர்மெண்ட் லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும். அநேகருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம். உங்க தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து, ஒவ்வொரு யோகம். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி, கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு, பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு, பிரம்ம என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். அமைதியா, பொறுமையா, தெளிவா. உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர அல்ல ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கூடாது. சரிங்களா? சிறப்பான முறையில் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, கீழே நம்பர் இருக்குங்க. இப்போ நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? தெளிவாக எல்லாருக்கும் பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு, சுக்கிரனுடைய வீடான துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியும் அட்டமாதிபதி என்று சொல்ல 8ஆம் இடத்து அதிபதி, அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்து அதிபதி 1-8க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக வலிமை. இந்த ஆவணி மாத அதிர்ஷ்டம் என்பது சூரியன் லாபஸ்தானத்தில், துலா ராசிக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு. ஆக செய்கின்ற தொழில் வருமானங்கள் முன்னேற்றம். அதாவது ஒரு லாபஸ்தானம் என்பது என்னென்ன, இந்த பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் 2, 5, 8, 11. 2 பணபரஸ்தானம், பண வருமானங்கள் வரக்கூடிய ஸ்தானம். 2, 5, 8, 11. ஆக உங்களுக்கு 1-8க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில். அப்ப தொழில் வருமானத்தின் மூலம், தொழில் முன்னேற்றத்தின் மூலம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதனாகப்பட்டவன் 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இருந்தால் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிபதி ஆகலாம், வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம், அரசாங்கத்தில் ஒரு ஐஏஎஸ் பதவி ஆகலாம், ஒரு ஐபிஎஸ் பதவி ஆகலாம், அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைகளில், உயர்ந்த துறைகளில், ஒரு ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் உயர்ந்த பதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியோடு இருந்தால் அந்த பதவியால் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் துலா ராசிக்கு.
1 8க்குரியவர் 9ஆம் அதிபதியோடு உயர்ந்த இடத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உயர்ந்த பதவி, நிறைந்த செல்வம், உயர்ந்த பதவி, நிறைந்த செல்வம், நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம். மேலும் குரு பகவான் 3 6க்குரியவராகி 3 6க்குரியவர் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில். ஆக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியது. ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், பதவி யோகம் என்று தரக்கூடிய இடத்தில் பதவி யோகத்தை தரக்கூடியது. உயர்ந்த இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய நிலை. பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது பல செல்வங்களையும் பல யோகங்களையும் புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடியவர். இப்ப சிலருக்கு இடம் மாற்றம், சிலருக்கு வெளியூர் பயணம், சிலருக்கு வெளி மாநில பயணம், வெளிநாடு பயணம் என்பது அதுவும் உண்டு, சிறப்பு பெறும். இப்ப 9ஆம் இடம் என்று நீண்ட தூர பயணத்திற்கும் சம்பந்தப்படும். 9ஆம் இடம் பதவி, உயர்ந்த பதவியை கொடுத்து இடம் மாற்றத்தையும் கொடுக்கும், அதுவும் நடக்கும். சரிங்களா? ஆக துளாராசியை பொறுத்தளவு நல்ல உயர் பதவியும் நல்ல தொழில் யோகமும் வருமான யோகமும் முன்னேற்ற யோகமும் சிறப்பு பெறுகின்ற நிலையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த கூட்டு தொழிலில் உறவுகளில் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொந்தத்தின் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள், மனைவி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், இன்னும் அது ஒரு முழுமையான முறையில் ஒரு அந்த பிரச்சனை, அதாவது உக்கிரமான நிலையிலிருந்து மாறிவிட்டது. ஆனால் முழுமையா தீரல. ஆனால் வேலை பதவி யோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதாவது உத்தியோக ரீதியாக ஒரு உயர் பதவி அடிப்படையில் நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. ஒரு கூட்டு தொழில் யாருடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்தாலும் அதன் மூலம் முழு நிவர்த்தி அடையவில்லை. கூட்டு தொழில் மூலம் முன்னேற்றம் அடையவில்லை, பிரச்சனைகள் சரியாகவில்லை. கூட்டு தொழிலால் நண்பர்களால் பிரச்சனையே, அது இன்னும் சரியாகலை. சரிங்களா? அதனால அதுக்கான நிவர்த்தி என்னன்னு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதான் அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு, தனிப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய சுய தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு பதவி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது, இல்லை மனக்கசப்பாக பிரிந்தாலும் உத்தியோக ரீதியாக பிரிஞ்சாலும் ஏதோ பிரிவு ஏற்படுது. இது சரியானதா தவறானதா என்று ஒரு சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதான் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை, உத்தியோக ரீதியாக, பயணங்கள் ரீதியாக, தொழில் ரீதியாக. புரிஞ்சுட்டீங்களா? சரி. பூர்வீக சொத்துகள் பல பிரச்சனைகள், அதாவது பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பழுது பார்ப்பது, மராமத்து பார்ப்பது, அந்த பூர்வீக மராமத்து பார்த்து விற்கக்கூடிய நிலை. மராமத்து பார்த்து விற்கலாம். பழைய இடம் ரொம்ப நாள் சும்மா ஒரு இடத்த போட்டு வச்சிருந்தீங்க, பழைய வீடு ஏதாவது போய் அதை மராமத்து பார்த்து விற்கலாம். அதுக்குரிய யோகங்கள் இருக்கு. பூமிகாரகன் 12ஆம் இடத்துல இருந்தா, தனஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி இருந்தா, உங்களுக்கு கணவன் மணி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை விற்பனை பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். வித்துட்டு புது சொத்து வாங்கலாம், அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. ஆக ஆவணி மாதம் புதுமனை புகு விழா. ஆக ஒரு சொத்தை வித்துட்டு ஒரு சொத்து வாங்கலாம். பழைய பதவியிலிருந்து புதிய பதவிக்கு போகலாம், புதிய பொறுப்புகள் பெறலாம். அதெல்லாம் இருக்கு. என்ன, நம்மளோட சேர்ந்தவங்க, நம்ம பழகினவங்க, நம்மகிட்ட காசு வாங்கினவங்க, அவங்களால உள்ள பிரச்சனை தீரவில்லை. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் இருக்கிற தொழில்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழில்களில். சரிங்களா? இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா
பிரம்மன் உங்க தலையெழுத்தை தனியா உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். எல்லா மனிதனுக்கும் பிரம்மன் ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். துளாராசிக்காரர்கள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரமாதமா எழுதியிருக்கார். அந்த தலையெழுத்து என்ன, அதுல எல்லா பிரச்சனை எப்படி சரியாகிறது, எந்த தெய்வத்தை வழிபடுறது, தொழில் விருத்தி என்ன செய்யலாம் அப்படின்றத உங்க சுய ஜாதகத்தை பிரம்மன் எழுதுன அந்த உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பர் இருக்கு. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு டயத்தை ஒதுக்குங்க. என்கிட்ட ஒரு காப்பியா ஜாதக காப்பி அனுப்பினீங்கன்னா அதே காப்பி பலன் சொல்லும்போது உங்கள் பார்வைக்கு கையில் இருக்கணும். பலன் சொல்லும்போது என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஒவ்வொரு விளக்கமாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். திருப்தியாக எதிர்காலம் எப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, மனைவியுடைய நிலைகள் எப்படி, கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும், சொத்து பிரச்சனை எப்படி இருக்கும், தொழில் விருத்தி எப்படி இருக்கும், பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் திருப்தியாக பார்க்கலாம். சரிங்களா? ஆக டைம் ஒதுக்கணும். ஒரு டைம் ஒதுக்கணும். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாலசித்தர், சித்தர் வாக்கு ஜோதிடம். நன்றி, வணக்கம்.